சின்ன மருமோ சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, தமிழும் நம்ம சேதும் அங்க காலேஜ்ல பரிசுலாம் வாங்கிட்டு வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. நிக்கவும் நம்ம அங்க வீட்டு வாசல்ல ஆலாத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டு வராங்க. "ஏடி இங்க வாடி, வீட்டுக்கு வாடி" அப்படின்னு இந்த வீட்டுக்குள்ள மொதயா வார, இந்த வீட்டுக்குள்ள வா அப்படின்னு கூட்டு போறாங்க. கூட்டு போனோனே நம்ம அப்பச்சி சொல்றாங்க, "ஏடி இந்த வீட்ல நீ மருமவ. எங்க வீட்ல உள்ளவங்க எல்லா உயிரையும் நீ தான் காப்பாத்தியிருக்க. புரியுதா? நீ வந்து இதுவரைக்கும் எத்தனையோ தப்பு செஞ்ச. அதெல்லாம் நாங்க மறந்துட்டோம். இனிமேல இந்த வீட்ல எல்லார் கூடயும் நீ ஒண்ணா இரு" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அப்பச்சி. இத கேட்ட தமிழ் சொல்றாங்க, "அதெல்லாம் இல்ல. நான் வந்து எல்லாருக்கும் உயிர காப்பாத்துனது எல்லார் மேலயும் எனக்கு இருக்கக்கூடிய பாசம் தான்" அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. "அப்படி பாசம் இருக்கவ ஏன்டி அந்த வீட்ல போய் தனியா போய் நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? இந்த வீட்ல இருக்க வேண்டியது தானே" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே அந்த சைடுல நிக்கக்கூடிய சாவித்திரிக்கும், தாமரைக்கும் நல்லா வயிறு எரியுது. உடனே ராஜாங்கம் கேட்குறாங்க, "அப்பச்சி சொல்ற மாரி சரிதானம்மா? நீ இங்கேயே இருக்கலாமே! ஏன் நீ அங்க போய் இருக்கணும், கஷ்டப்படணும்னு நினைக்கிற?" அப்படின்னு ராஜாங்கம் கேட்குறாங்க. உடனே தமிழ் சொல்றாங்க, "இல்ல அப்பச்சி சொல்ற மாரி நல்ல விஷயம் தான். ஆனா எனக்கு இந்த வீட்ல இருக்கிறதோட நான் அங்க இருந்தே படிக்கிறேன். நான் டாக்டரா ஆயே தீரணும் அப்படின்னு வைராக்கியமா நான் இருந்தா அங்க தான் இருந்து படிக்க முடியும்" அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. உடனே பக்கத்துல இருக்க சேதும் சொல்லியிருந்தாங்க, "எப்பா தமிழ் என்ன அளவுக்கு ஆசைப்படுறாளோ, அதே அவ ஆசைய நான் நிறைவேத்துறேன்ப்பா. அவ அங்கேருந்தே படிக்கட்டும்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட தாமரை, "பாத்தியாப்பா" தாமரை வந்து அம்மாட்ட சொல்றாங்க, "எம்மா பாத்தியாம்மா, இந்த போஸு அவங்க குடும்பத்த வம்பாக்குன மாரி, இவங்க குடும்பத்தையும் வம்பாக்கணுமா? இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா, அவ்வளோதான். இவங்கள கையிலேயே பிடிக்க முடியாது" அப்படின்னு சாவித்திரியும், தாமரையும் பேசிக்கிட்டாங்க. இந்த சைடுல சேது வந்து சொல்றாரு, "தமிழு உன் இஷ்டம் போல எப்போ எங்க இருக்கணுமோ, நீ படிக்கணும் ஆசைப்படுறியோ, அதை நீ செய்யலாம்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட சேது வந்து, "சரிப்பா உன் விருப்பம்" அப்படின்னு ராஜாங்கம் சொல்லிட்டு உள்ள போயிருந்தாரு. இந்த சைடுல அப்பச்சி, "எடி நான் இவ்வளோ விஷயத்த சொல்றேன், நீ கேட்கவே மாட்டுக்கேடி" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட நம்ம தமிழ் வந்து சொல்றாங்க, "அப்பச்சி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் நான் உங்க பேரன் சொன்னத நான் இன்னும் மறக்கல. ஏன்னா, இந்த குழந்தைக்கு வாரிசு இவர்தான்னு இவர் வாயிலேருந்து சொல்ல வைப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன். அவரு எப்ப சொல்றாரோ, அப்பதான் அவர் கூட நான் சேர்ந்து வாழ்வேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து கிளம்பி வெளிய போயிருந்தாங்க. இத கேட்ட நம்ம சேது வந்து அப்படியே திகைச்சு நிக்கிறாரு. இந்த சைடுல அப்பச்சி கேட்குறாங்க. சேதுட்ட சொல்றாங்க அப்பச்சி, "இங்க பாத்தியா? நீ சொல்றது தான் இன்ன வரைக்கும் அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ சொன்ன ஒரு வார்த்தை அவளுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கு பாத்தியா?" அப்படின்னு திட்டுறாங்க நம்ம அப்பச்சி. இத கேட்ட சேது, "ஆமா அப்பச்சி, நான் தெரியாம செஞ்ச ஒரு தப்புக்கு இன்னும் அவ தப்பாவே நெனச்சுக்கிட்டு இருக்கா. நான் மனம் திருந்திட்டேன்" அப்படின்னு அப்பச்சிட்ட சொல்றாரு சேது. இத கேட்டோனே, "தமிழ்ட்டயே நீ சொன்னனா போதும். அந்த சிறுக்கி சேர்க்காம உன்ட்ட பேசாம இருந்துருவாளா? அதுக்கடுத்து நான் விட தான் செஞ்சுருவேனா? என் பேரன் கெஞ்சுற அளவுக்கு நான் விடமாட்டேன். நீ கவலைப்படாத. நீங்க எக்காரணத்த கொண்டாலும் பிரிஞ்சிடக்கூடாது சேது. இந்த அளவுக்கு நீ சந்தோஷமா பேசுறதே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு" அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்தடுத்த எபிசோட் இப்படிதான் நண்பர்களே போப்போது.